ஒரு பல்லாரி, ஒரு தக்காளி, 2 முட்டையை வச்சு முட்டை கொத்து செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பல்லாரி நல்லா பொடிசாக வெட்டிக்கணும். தக்காளியுமே நல்லா பொடிசாக வெட்டிக்கணும். ஒரு மிளகாய் ஒன்று எடுத்து அதையுமே பொடிசாக வெட்டிக்கணும். வெட்டி 3யுமே நல்லா விரசி வச்சுக்கணும். விரசி வச்சதும் ஸ்டவ் பற்ற வைக்கணும். கேஸ் ஸ்டவ். கேஸ் ஆஃபில் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணி கேஸ் பற்ற வச்சு அது மேலே தோசைக்கல் வைக்கணும். வச்சதும் நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் மேலே ஊற்றி சட்டாப்பையால் அந்த தோசைக்கல் ஃபுல்லாக நல்லெண்ணெய் வர மாதிரி பரவி விடணும். பரவி விட்டதுமே நம்ம வெட்டி வச்சுருந்த பல்லாரி, தக்காளி, மிளகாய் எல்லாத்தையும் அதில் போட்டு சட்டாப்பையால் நல்லா வசக்க போகிறோம். நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வசக்கணும். அப்படின்னா தான் டேஸ்ட்டு நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 முட்டையை எடுத்து வசக்கி வச்சுருந்த பல்லாரி மேலே ஊற்ற போகிறோம். ஊற்றுனதும் கொஞ்சம் அதை ஃப்ரை மாதிரி ஒரு 2 கொத்து போட்டு அது மேலே முட்டை மசாலா தூள் போட போகிறோம். மறுபடியும் அது மேலே நல்லெண்ணெயை ஊற்றி சட்டாப்பையில் இந்த பெரசர் போகிறோம். அங்கிட்டு இங்கிட்டு பெரசி சுட சுட தட்டில் இருந்து இறக்க போகிறோம். அவ்வளோதான். இதுக்கு பேர் தாங்க முட்டை கொத்து.